பழைய ரூபாய் நோட்டு. கிராமத்து சந்தையில் காசி தாத்தா ஒரு சிறிய பெட்டிக்கடை வைத்திருந்தார். அவரிடம் மிட்டாய் வாங்குவதற்கே அந்த ஊர் சிறுவர்களுக்கு தனி ஆசை. காரணம், அவர் காசு குறைந்தாலும் பரவாயில்லை, நாளைக்கு கொடு என்று சொல்லி மிட்டாய் கொடுப்பார். ஒருநாள் 10 வயது சிறுவன் சக்தி காசி தாத்தாவிடம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினான். அவன் கொடுத்த 10 ரூபாய் நோட்டு மிகவும் அழுக்காகவும் ஆங்காங்கே கிழிந்தும் இருந்தது. தாத்தா அதை வாங்கி பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே கல்லாப்பெட்டியில் வைத்தார். அப்போது அங்கிருந்த ஒருவர் கேட்டார், "ஏன் பெரியவரே, இவ்வளவு கிழிஞ்ச நோட்டை வாங்குறீங்களே? இது வேற எங்கேயும் செல்லாதே." தாத்தா அமைதியாக சொன்னார், "இந்த நோட்டு செல்லாதுன்னு எனக்கு தெரியும் தம்பி. ஆனா அந்த பையன் இது ரொம்ப நேரமா தன் கையிலேயே வச்சிருந்தான். அவன்கிட்ட இருந்த ஒரே காசு இதுதான். நான் இத வேண்டாம்னு சொல்லியிருந்தா அவனோட அந்த ஒரு நாள் சந்தோஷமே போயிருக்கும். அவனுக்கு பசியும் எடுத்திருக்கும்." மறுநாள் காலை அதே சிறுவன் சக்தி ஓடி வந்தான். இம்முறை அவன் கையில் ஒரு நல்ல புது நோட்டு இருந்தது. "தாத்தா, நேத்து நான் கொடுத்த நோட்டு கிழிஞ்சதுன்னு அம்மா சொன்னாங்க. இந்தாங்க புது நோட்டு. அந்த பழைய நோட்டு திருப்பி தந்துடுங்க" என்றான் மூச்சிரைக்க. தாத்தா அந்த பையனின் தலையை வருடிவிட்டு சொன்னார், "பழைய நோட்டுல அழுக்கு இருக்கலாம் தம்பி, ஆனா உன் மனசுல அழுக்கில்ல, அது போதும் எனக்கு." சிறுவன் சிரித்துக்கொண்டே ஓடினான். அந்த பழைய நோட்டை தாத்தா இப்போதும் பத்திரமாக வைத்திருக்கிறார், ஒரு சிறுவனின் நேர்மைக்கு சாட்சியாக. எழுத்து: சரவணன் சூர்யா.